2026இல் தமிழக சட்டமன்றத்தை தமிழக தலைமைச் செயலகத்தை அலங்கரிக்க இருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க நடைபெற்று கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அளவில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் தேர்வு செய்வதற்காக தலைமை கழகத்தில் அனைவரும் கழகத்தைச் சேர்ந்த அனைவரும் எழுச்சியோடு நேற்றிலிருந்து இன்று வரை புரட்சித் தலைவர் அண்ணன் புரட்சித் தமிழ் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய பெயரிலும் அவர்களுடைய பேரிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புரட்சித் தலைவி அம்மாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் எந்த அளவிற்கு இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்களோ அதற்கு மேலே மூன்றாம் தலைவர் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய்கின்ற எடுத்துக்காட்டாக அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று கொண்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று தொண்டர்களுடைய எழுச்சியோடு நேற்று 1500க்கு மேலும் இன்றும் தொடர்ந்து தமிழகத்திலே புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய பேரிலும் அவர்களுடைய பேரிலும் பணத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தேர்தலுக்காக போட்டியிடுவதற்கு. அந்த அடிப்படையிலே வேளச்சேரி தொகுதியில் நேற்றும் மயிலாப்பூர் தொகுதியில் இன்றும் கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு நாங்கள் இன்று பணம் கட்டியிருக்கின்றோம் என அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள